ஹலோ சோல்ஜர்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோட்டா பீம் டார்க் பீம்கள் மீம் ரியாக்ட் செட்டு வீடியோ போட்டிருப்பேன். உண்மையிலே அது வந்து கம்மி. இது மாதிரி சோட்டா பீமை பற்றி கலாய்ச்சி ஏகப்பட்ட மீம்ஸ் இது வந்து ஏகப்பட்டது கிடக்குது. ஏகப்பட்ட ரோஸ் வச்சிருக்கானுங்க சோட்டா பீமை. அந்த மாதிரி சோட்டா பீம் என்ன பண்ணாங்க, அப்புறம் மற்ற கார்ட்டூன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த தெளிவாக பார்க்கலாம். பார்த்துருவோம். சோட்டா பீம் அண்ட் கார்ட்டூன் மீம் ரோஸ்ட் அது பார்ட் 1 ஆடியோ போட்டிருப்பேன். இந்த பார்ட் 2 முடிச்சுட்டு அப்புறம் பார்ட் 1 பாருங்க. ஓகே யாராவது சோட்டா பீம் பார்த்துறீங்களோ மறக்காம வந்து இந்த ஹைப் பண்ணி கொடுங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் கீழே ஹைப் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு ஹைப் கொடுத்துடுங்க. செஞ்சுட்டா போச்சு. ஓகே ஓரா சாமியில போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கலாய் கந்தசாமி. டோலக்பூர் பஞ்சாயத்து இடம் இந்திரவரம் அரண்மனை பாகம் 2. நீ நானும் ஓடிலாமா? அடே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி நைட்ல நூறு விடலான்னு பாக்குறியாடி? ஓடி போற என்னமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போறேன் மிதி. அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு அலர்ஜி சொல்லிட்டாமா. பீம் இளவரசி இந்துமதி தாக்கப்பட்ட தருணம். இதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப்பாடா, கள்ளக்காதல். பீம் ஒரு கேடுகட்டவன், சுற்றியை ஏமாத்திருவான். அதனாலதான் பீம் கல்யாணம் பண்ணாதீங்க. பின்னாடி ஒரு பின்லாடன் இருக்கான் பாரு, அவனை வேற கூட்டு ஓடிப்போம். நான் ரெடி, நீ ரெடியா? சொன்ன மாதிரி தலைவனுக்கு வந்து 2 ஜோடி இருக்கும். ஓகே, ஒன்னு கிராமத்துல ஒண்ணு, அப்புறம் வந்து ராஜாவோட பொண்ணு. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. இந்த கலை கலாக்குறீங்க. உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். டோலக்பூர் பஞ்சாயத்து டுட்டு நாட்டி கடைத்துறா. அப்ப இந்துமதி யாரு பொண்ணுப்பா? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? போன எடிட்டு வேற லெவல் ஜி. இந்திரவர்மா ராகுடு பீவி ஷாக்குடா. பீமாலதான் புலியே ஊருக்குள்ள வந்துச்சான். பீம்லாம் எப்படி ஒரு டோலக்பூரோட ஹீரோவா இருக்க முடியும்? இவனு என்னடா பேசுறானுவ? இந்த பீமால தான் புலியே ஊருக்குள்ள வந்துச்சான். இவெல்லாம் ஒரு டோலக்பூர் ஹீரோவா? இந்த ஊருக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நானே போறேன்டா. பீம் என் ஊர் மக்களே என்ன திட்டுறாங்கடா. அதுக்கு நான் என்ன பண்றது? ஓ, நீ அந்த புலியா? அந்த பாலைவனத்துல அந்த புலியா? நீ தானே என்ன ஒண்ணு சேர்த்த. உன்னை சும்மா விட மாட்டேன் பீமே. என் கையில தான் உனக்கு சாவு. போடாங்கிட்டு. கூச்சமே இல்லாத மக்கள் சிரிக்கிறாங்க பாரு. கூச்சமே இல்லாத மக்கள் கூச்சமே இல்லாத மக்கள் சிரிக்கிறான் பாரு. சிரிக்கிறானி. அவன் தான் சிங்கத்தை கூட்டி வந்தான், அவனே அடிச்சு விட்டான். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆச்சாமி. ஏய் அங்க பாருப்பா, மவுண்ட் ஃபியூஜி. என்னது குருஜியா? சரி இப்ப நாங்க எப்படி போறோம்? அந்த ரோட்ல நேரா முட்டி லெஃப்ட் திரும்புங்க. எந்த முட்டுனா அத முட்டு. அட கன்றாவியே. என்னது குருஜியா? மவுண்ட் பூஜி மவுண்ட் குருஜி. அதான் சரி பாப்பா, சரியாதாப்பா சொல்லிருக்கா. மவுண்ட் குறிஞ்சி. காமெடி காமெடி அடு போடு காமெடி. பட்டாம்பூச்சிக்கும் கருப்பாம்பூச்சிக்கும் கல்யாணம், பட்டாம்பூச்சிக்கும் கருப்பாம்பூச்சிக்கும் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு கெஸ்டா வந்தாரு சந்தானம். மேரேஜுக்கு பேண்ட் வச்சு தொடப்பு குச்சி கோச்சிக்கிச்சு. மேரேஜுக்கு கரெக்டா சிக்கா இருக்குது. It was perfect. Perfect. பர்ஃபெக்ட் எடிட். ரெட்ட தப்பா. ரெண்டு பாப்பா. குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பா மன்மத குஞ்சு. இந்திரா வருமா மாமா வருமா? அப்பன் தானே மாமா. வேலுவுக்கு வேலுக்கு மாமாவா இல்ல வேல்டிக்க மாமாவா? ராஜா ராஜாதான். ஒரு புருஷன் 2 பொண்டாட்டி. அடே எல்லா வீரையும் போறீங்கடா. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. When you catch bro who said he was too busy hang out with me. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. எல்லாம் 3 போட்டுறாங்க, இவட குயிலஸ் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான்.
போத் பேரண்ட்ஸ் ஆர் அலைவ். வந்து அப்பா அம்மா இதாக இருக்காங்க, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் கிடையாது, எந்த டிராஜிக் பேக் ஸ்டோரியும் கிடையாது, இப்படியே இருக்கு. உங்களே தான் பெட்டுன்னு வேற லெவலுங்க. வசதி தான். பொதுவாக எல்லாம் சூப்பராக இருக்கும். ஏதாவது ஒரு கிரிப்டோவில் பார்த்து விட்டுருவானுங்க. சூப்பர்மேனுக்கு அவங்க கிரகமே காலி, ஸ்பைடர் மேனுக்கு அவங்க மாமா காலி, பிளாஸ்டிக்கு அவங்க அம்மா காலி, இந்த மாதிரி ஏதாவது டிராஜிக் பேசலாம் இருக்கும். அது அவனுக்கு வீதி தலைவன் தான் எந்த ஒரு டிராஜிக் இதுவும் இல்லாம தலைவன் கெத்தா இருக்கான். மாசா கெத்தா. என்னது ஆல்மிட்டிக்ஸ் தலை வாங்குது, காலில் இன்ஃபினிட்டி காலில் தலை வாங்குனது, இதுனே தெரியல. யாரா நீ? ஓகே ஓகே, கலக பென்சில். வாவ், இதெல்லாம் ஒரு காலங்க. இந்த காலத்துல தான் எல்லாரும் மந்திரக்கல், ஆர்மி ட்ரிக்ஸ், இன்ஃபினிட்டி கால் நெட்டு கஷ்டப்படுறேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மேஜிக் பென்சில் தான். இந்த மேஜிக் பென்சில் கிடைக்காதான்னு ரொம்ப ஏங்கி இருந்திருக்கேன். அதெல்லாம் ஒரு காலம். ஒரு சின்ன வயசு இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு பீச்சில் போகும்போது தீட்டு இருந்தாங்க மேஜிக் பென்சில். ஐயா இதுல எழுதுனா கண்டிப்பா மேஜிக் பை வந்துரும்னுட்டு நானும் உட்காந்து வரிஞ்சு பார்த்தேன், எதுவுமே வரல. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. கான்ல அது பென்சிலை உடச்சு போட்டேன். நான் டி நகர்ல வாங்கினேன், ரொம்ப இடம் பிடிச்சி வாங்கினேன். நானும் ஏமாந்து போயிட்டேன். உங்களுக்கு அது வரலையா? சிவி குப்பை வந்து தான் மிச்சம். அதை வச்சு நல்ல சீன் போட்டேன் ஸ்கூல்ல. லட்டு தின்னா நீ என்ன பெரிய மயிராடா? ஆமாடா மொட்டை, சட்டி போட்டு வர உனக்கே எவ்வளவு திமிர் இருக்கும்போது லட்டு திங்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். சண்டைக்கு வாடா டேய். மொட்டை பையல நீலாம் ஒரு ஆளே கிடையாடா. பேச்சு குறைச்சிட்டு சண்டைக்கு வாடா. ஆம்சப்படா டேய். பேம், நான் என்ன பண்ண எல்லாரும் என்னைய அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது இல்லடா மொட்டை, உனக்கு திமிரு கூடுது. மாஸ்க் போட்டா நீ பெரிய மயிரா. சேட காலியா நம்பிக்கை வேற மாதிரி சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குங்க. எக்கத்துல காட்டு எடுக்கிறீங்க. என்ன பண்ற? டேய் கடக்கடுவே, டேய் ஜியான், அது டோபிட்டோட ஆள்றாது. நீலாம் போயிட்டு இருக்காங்க கூட. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. கேஸ் கரைந்த கார்னர் யார்? டோபிட்டா தான், வேற யாரு? ரோட் அழுகிட்டு இருக்கியா? ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டினா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? யாருக்கு தம்பி இருக்காங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். யாருக்கு தம்பி இருக்கோ அவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற. ஓகே. என்ன இது டார்க்கா இருக்குது? என்ன சொல்ற கெனிச்சி? நாம ரெண்டு பேரும் ரோல மாத்திக்கணுமா? ஆமா, இனில இருந்து ஷின்சோவுக்கு நான் அண்ணனா இருக்கேன். ஒரே ஒரு பையனா இருக்கிற கேரக்டர் நீ ஃபாலோ பண்ணு. அப்ப இனிமே கெனிச்சி தான் அண்ணாவா? சூப்பர். டெய்லி ஆட்டோரி அண்ணனாவே பார்த்து எனக்கும் போர் அடிக்குது. இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஓவரா யோசிக்காத. ஆமா ஆட்டோரி, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஓவரா யோசிக்காத. நான் சொல்றத கேளுங்க. கெனிச்சி எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதே. டிங் டிங். அம்மா கல்யாண தம்பி என்ன சம்பந்தம்? ஒருவேளை இவ சொந்த வேற தம்பியா இருக்குமோ? ஆக்சுவலி அவ சொன்ன தம்பி வேற, இவ புடிச்சின தம்பி வேற. இன்னும் மங்கிரியாவே இருக்கியடா. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. என்னடா இது? வடக்கு ரீல்ஸுக்கு ஒரு அளவு இல்லையாடா? நீ ராஜாவா இருந்து ஒரு மைத்தி புடுங்க போறதுல அட்லீஸ்ட் அந்த இந்துமதியாவது கூட பாப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி நீ போ. ஏடா ராஜா இந்த பக்கமா காய்க்கிறீங்க? ஏடா இது? டேய் அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா.
சோட்டா பீம் சுட்கி. சுட்கி தான் கல்யாணமா? அப்ப இந்துமதி வாழ்க்கை அவ தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ மேட்டர் மட்டும் பேசு. ஆனா பாருங்க, பொது சேவையா சுட்கி லட்டு வியாபாரம், இடம் டோலக்பூர். காலம் முடிஞ்சிருச்சாப்பா. ஒடாவாசம் முடிஞ்சிருச்சு போல இது. ஜஸ்டிஸ் ஃபார் இந்துமதி. அத்தான இந்துமதி பாவம் இல்லையா? நான் பாத்துக்கிறேன் முருகேஷ். ஆமா, அந்த இனிஷியல் எப்படிடா போட்டிக்க? என்ன இனிஷியல்? ஆமா கேட்டதா, ஏடிட்டு. ஏன் திமுங்களா எப்படி? முக்கிய செய்தி, இந்தியன்மதி கொலை வழக்கை தொடர்ந்து பீமுக்கும் சுட்கிக்கும் திருமணம் நடந்தது. கொலப்பட்டாலே ஏடாது சுட்கி கல்யாணம் பண்ணா இதுன்றீங்க, இந்துமதி கல்யாணம் பண்ணா இதுன்றீங்க. அவன் யாராவது கல்யாணம் பண்றது கடைசியில? என்னது இது கோடு கோடா போகுது? சரி, புரியும் நினைக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா, அது கோடு எத்தனை பேருக்கு புரியும் எனக்கு தெரியும். புரியாதவங்க வந்து கமெண்ட் பாக்ஸை பாருங்க, அதை கண்டிப்பா புரிஞ்சவங்க எழுதி வச்சிருப்பாங்க. ஓ அப்படியா விஷயம்? 20 தானே இது. இத்தனை கோடுகளா என்ன அர்த்தம்? ஓ, நீ அப்படி வரியா? Disney made a movie on Uttar Pradesh. It's called UP and it came out in 2009. அந்த யூபி வேற, இந்த யூபி வேறடா. யாரா நீங்க? அது எனக்கு தெரியாதா? தெரியுமா? ஓ, புரியுது. ஹவுஸ் பீயிங் ஸ்டாலன் பை பிஆர் பீப்புளா? அது என்ன சொல்றாடா, அது பட்டல வீடு பறந்து போகும்ல, அந்த மாதிரி வந்து ஊப்பிக்கார வந்து வீடு திருட்டு போயிட்டாங்களாமா. அதை மென்ஷன் பண்ற. அப்படி என்ன ஒரு புத்திசாலித்தனம். எனக்கு ஒரு சந்தேகம் மகாராஜா. உனக்கு என்னடா சந்தேகம்? சோட்டா பீம் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு, நீ என்ன மைத்துக்கு ராஜாவா இருக்க? கூச்சமே இல்ல, வெக்கமே இல்லாம சிரிக்கிறான் பாரு. கூச்சமே இல்ல. கடவுளே, சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட்டன். ராஜா 2290 கரெக்ட் பண்ண இருக்காரு. எக்ஸாம்பிள், என் அன்பு மகளே இந்துமதி சுட்கி. புரியுது. இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி கோழி அமைக்கிற மாதிரி நசுக்கு அமைக்கிறேன். என்ன கட்ட கிருமாடா வந்திருக்கான், அவனை நான் அடிக்கிறேன். நீனே பீம் இருக்க தைரியத்துலதான் இருக்க. நீலாம் ஒரு ஆளே கிடையாது, சும்மா பேருக்கு தான் ராஜான்னு இருக்க. ஏடா உண்மையை சொல்லிட்டு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. பீமே லட்டு தாண்டா இருக்கா. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதுல்ல? மங்கல் சிங்கோட கடைசி நடந்தா காலியா, ராஜாவோட கடைசியாவது சுட்கியா. அப்ப இந்துமதி யாரு? இவன் யாருன்னே தெரியல, இவன் இந்துமதியில போட்டா. என்னடா போய் பீமோட அது கூட பரல்றா. ஏடா ஒரு காவல்காரடா, அவனை போய் கடைசி பிடிச்சிருக்கீங்க. கிருமாடா கூட கடைசி இது வச்சா பாத்தீங்களா சாமியாரு. ஆமாங்க, இது வந்து கலெக்ஷன் இருக்கு. இவனும் சொட்ட, அவனும் சொட்ட. இவனும் செட்டி போட்டிருக்கா, அவனும் செட்டி போட்டு தான் போட்டிருக்கா. சூப்பர் மெர்சியா. அப்ப எல்லாருமே சிப்ளிங்ஸாடா? அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவன் தான் இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஒய்ப்புக்கு பிறக்கலையாடா? என்ன பிங்க் கலர் இருக்கு? லேடிஸா மாட்டான். ராஜீவ், நீ எப்படா பொண்ணா மாறின? டக்கரா இருக்கேடி. பச்சை போதில பி டான்சிங் டான்ஸ் முடிச்சாரு. 36 இவன் பையனா புடிச்சிட்டு இருக்கா, இவங்க ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கா. வந்து மென்டல் வேற மாதிரி சீரிஸுங்க. வர்ற மாதிரி ஓகே லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து கார்ட்டூன் இதெல்லாம் பார்த்துருப்போம். இதில் வந்து பயங்கரமாக காய் வாங்கினது நம்ம டோலக்பூர் ராஜாவோ சோட்டா பீம் தான். ஸோ வந்து இந்த மாதிரி வேற என்ன மீம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, இதை ஷேர் பண்ணுங்க. நானும் வந்து அடுத்த வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். அப்போ அது பார்ட் 2 ஆடியோ பார்ட் 1 பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோலாம் போச்சு அப்படின்னா பார்ட் 3 பண்ணுறேன். அதில் வந்து இன்னும் நிறைய காமெடி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், போகும்போது சும்மா போதீங்க லைக் பண்ணிட்டு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஹைப் மறக்காம ஹைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச காட்டுனதே அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன்.
வாய்